நான் தான் சாணக்கியர். உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்கிறார்களா? நான் சொல்லுகிறேன். அவர்கள் வெளியில் மட்டும் இல்லை, பல நேரங்களில் உங்கள் அருகிலேயே இருப்பார்கள். சிரித்துக்கொண்டு பேசுவார்கள். ஆனால் உங்களை மெதுவாக கீழே இழுக்க முயல்வார்கள். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அதற்கான பதிலை தெளிவாக சொல்கிறேன். முதலில் உங்கள் எதிரியை அறிந்து கொள்ளுங்கள். யார் உண்மையில் உங்கள் நலனை விரும்புகிறார்கள், யார் வெளியில் நல்லவராக நடித்து உள்ளுக்குள் வேறு எண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை புரியாதவன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. அடுத்ததாக, உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். உங்கள் எண்ணங்களும் இலக்குகளும் இரகசியமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சொல்லும் திட்டம் ஒருபோதும் வெற்றி அடையாது. மூன்றாவது, உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். கோபம், பயம், அவசரம் இவை அனைத்தும் உங்கள் எதிரியின் ஆயுதமாக மாறிவிடும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதவன் எதிரியால் கட்டுப்படுத்தப்படுவான். நான்காவது, உங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் பலவீனம் தெரிந்தால் எதிரி அதையே பயன்படுத்துவான். ஐந்தாவது, சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். நேரம்தான் மிகப்பெரிய ஆயுதம். சரியான நேரம் சாதாரண மனிதரையும் வெற்றியாளனாக மாற்றும். ஆறாவது, எல்லா தாக்குதல்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் மௌனமே மிகப்பெரிய சக்தி. ஒவ்வொரு பதிலும் தேவையில்லை. சில சமயங்களில் மௌனங்கள்தான் சக்தி. ஏழாவது, உங்களை நீங்களே வலுப்படுத்துங்கள். உங்கள் அறிவு, திறமை, நம்பிக்கை அதிகரித்தால் எதிரிகள் தானாகவே பலவீனமாகிவிடுவார்கள். நண்பர்களே கவனமாக தேர்வு செய்யுங்கள். தவறான நண்பர்கள் மறைமுக எதிரிகள். உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். ஒரு தவறான வார்த்தை ஒரு பெரிய தோல்வியாக மாறும். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது எதிரிகளை அழிப்பது அல்ல, அவர்களை விட நீங்கள் மேலே உயர்வதே உண்மையான வெற்றி. நீங்கள் அமைதியாக, புத்திசாலியாக, வலுவாக வளர்ந்தால் எதிரிகள் தானாகவே மறைந்து போவார்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உங்கள் மனதை நீங்கள் வென்றால் இந்த உலகத்தில் யாரும் உங்களை வெல்ல முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.